சந்திரகாந்தாவையும் சீக்கிரமே மீட்டு கொண்டு வந்துருவேன். நான் சத்தியம் பண்றேன். விஷ்ணு வாழ்க. வாங்க, இளவரசியை மீட்டு கொண்டு வரணும். சந்திரா, சந்திரா, இந்த மாய சுவரை தாண்டி எப்படி வெளியே போறது? சந்திரகாந்தா எங்க இருக்க? சந்திரா! ஸ்ரீ விஷ்ணு. அப்பா, இது அப்பாவோட குரலாச்சு. என் பொண்ணை என் கண்ணுல காட்டிடு. அப்பா, அப்பா. எதுவுமே தெரியலனா அப்பாவோட குரல் மட்டும் கேக்குது. அப்பா, சந்திரா! அப்பா, அப்பா, அப்பா எதுவும் தெரியலையே. அப்பா, இது உண்மையை வரவழைக்கக்கூடிய தேனாச்சு. என்னோட தம்பி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நான் யுத்தம் முடிச்சு வந்தப்போ அம்மா முழுசா என்ன கவனிக்க போறேன்னு சொன்னாங்க. என்ன விஜயநகரத்து அரசனாக்குறேன்னாங்க. அதுக்காக என்ன தயாராக்க போறேன்னாங்க. அதுக்காக தான் உடனே தீராவை வெளியே குருகுலத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் என் தம்பி எப்படி இங்கே வந்தான்? ஐராவதியோட இந்த மகனை பத்தி நானும் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் சந்திரகாந்தா. ராணி ஐராவதியோட பையன் எப்படி இந்த நிலைமையில? இதுக்கு விடைய அம்மா தான் சொல்ல முடியும், இல்ல இவன் தான் சொல்லணும். தீரா, என்ன விட்டுரு, அவன் என்ன கொன்னுருவான். பயப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது. அதுவும் அண்ணன் உன் கூட பிறந்தவன். நீ முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி. வேணாம் தீரா, இங்க பாரு, நான் உன் அண்ணன். என்ன தொடாத, என்ன காப்பாத்துங்க. சரி, பயப்படாத, தண்ணிய குடி. சந்திரகாந்தா, இந்த பொண்ணு பெரிய மாயாவிதான். இவளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. அவளை அழிக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை அழிப்பண்டி. இன்னைக்கு இவ கண் கலங்கிறத என்னால தாங்க முடியல. ஆனா இது வரைக்கும் இவளுக்கு நான் கண்ணீரை தவிர எதுவும் கொடுத்ததில்லை. சிதைக்கு தீ மூட்ட மகனை வர சொல்லுங்க. இவருக்கு பையனா பொண்ணு? அது நான் தான். ஆனா பொண்ணு சிதைக்கு தீ மூட்ட முடியாதுமா. இன்னைக்கு ஒரு பொண்ணு தான் சிதைக்கு தீ மூட்ட போறா. ஆனா இப்படி ஒரு பழக்கம் நம்ம நாட்டுல இதுவரைக்கும் கிடையவே கிடையாது. ஆனா இன்னிலிருந்து இப்படி ஒரு சடங்கு இருக்கு. உடைக்கதான் நினைக்கிறானா? வேண்டாம், இது நல்ல செய்தி சொல்லிருக்க. இதை உடைச்சிடாத. இந்த விழாவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த விழாவுல மகாராணி ஐராவதியோட பிறந்த ஊர்ல இருந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. இப்போ விழாவுக்கு வரப்போறது மகாராணியின் சகோதரருமான தக்ஷன், அவருடைய மனைவி நிஷி, மகாராஜாவின் வாரிசு இளவரசன் ஆரியன், சகோதரர் தக்ஷனை விஜயநகருக்கு வரவேற்கிறேன். உட்காருங்க. நிஷி அண்ணி இன்னும் மாறவே இல்லை. இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே தான் அலையறாங்க.
ஐராவதி, கலக்குறமா கலக்குற. பாதாம் பிஸ்தா பாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசனையே தூக்குதே. அப்ப சுவை எப்படி இருக்கும் இல்லங்க? குடு, என்கிட்ட குடு. அண்ணி வேணாம். ஏய், விஷி, விஷி. என்னங்க நீங்க? அப்படி என்ன இருக்கு அதுல? என்ன இப்படி அடிச்சு தள்ளுறீங்க? எவ்வளவு வேகமான தள்ளுங்க. நான் மட்டும் உன்னை தள்ளாம இருந்திருந்தா நீ அதை குடிச்சிட்டு நேரம் மேல போய் ஆட்டத்தை போட்டிருப்ப. நீ ஏன் அப்படி? முதல்ல உன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்க, இல்லன்னா நீ அதுல எரிஞ்சுதான் போவ. இதோ பார், இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான பால். இத ஒரு வீரமான ஆம்பளை குடிச்சானா சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் நரகமா மாறிடும், தெரியுதா? ஆனா ஒரு பொம்பளை குடிச்சா நேரா சொர்க்கத்துக்கு போயிட வேண்டியதுதான். இத புடி தங்கச்சி. எதுக்கு இன்னொரு தடவை யோசி, மனச ஆற விட்டு யோசி. இல்ல செய்யாது. அப்புறம் இன்னைக்கு நடந்ததான் திரும்பவும் நடக்கும். சரிம்மா, நான் இப்ப என்ன பண்ண? வீரா கிட்ட மன்னிப்பு கேளு, அப்பதான் உறவு பலப்படும். முடியாது. நான் வீரா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்டா நான் தப்பு பண்ணதா வீரா நினைச்சுப்பான். நீ வீரா கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்கலனா அப்புறம் வீரா உன்னை தப்பான பொண்ணுன்னு நினைச்சுப்பான். அப்புறம் ஐராவதி தப்பே பண்ணாலும் அவதான் எப்பவுமே ஜெயிப்பா. வீரா அவ சொல்றதான் கேட்பான். ஏன்னா அவளோட பையன் அவன், அவங்க தாய் மகன். நீ இப்பதான் வந்திருக்க சந்திரகாந்தா. நம்ம பெரிய யுத்தத்தை ஜெயிக்கணும்னா சின்ன தோல்வியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம தலை நிமிர்ந்து வாழணும்னா நாம நமக்குள்ள சில நேரம் தலங்குனிஞ்சு வாழ கத்துக்கணும். உன்னோட இந்த பணிவு தான் பல உறவுகளுக்கு முன்னாடி உன்னை உயர்த்த போகுது. நீ பால்ல இருந்து விஷம் எடுத்துட்டல்ல? நீ என்ன சொல்ற ஐரா? பால்ல விஷத்தை தங்கச்சி ஏன் முன்னாடி தானே நீ கலந்த, இப்ப என்னடான்னா பால்ல விஷம் இல்லன்னு வேற சொல்ற. அது எப்படி சாத்தியம்? என் கண்ணு முன்னாடி தானே நீ போட்ட, அதுவும் இங்க தானே போட்ட. நீ சொல்றது உண்மைனா அந்த விஷம் எப்படி வேலை செய்யாம போச்சு? நீ என்னம்மா சொல்ற? அந்த விஷப்பால் வேலை செய்யாதது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. இல்லனா என் மகன் முன்னாடி இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நின்னு இருப்பேன். இது இது அந்த அசுரனோட கால் தடுமாச்சே. அவனோட மொழியும் இருக்கு. இது அந்த அசுரன் தான். இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கான். ஆனா காலடி தடம் இங்க வரைக்கும் தான் இருக்கு. அவன் எங்க போய் மறைஞ்சிட்டான்? பயந்து ஓடிட்டியா? நீ எங்க இருக்க? நீ பலசாலினா என் முன்னாடி வா. வீராவை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. என் முன்னாடி வா கோழையே. வீரா! நிலா! குரல் கேக்குது. இது தீராவோட குரல் ஆச்சே. தீரா! நிலா, அந்த அசுரன் என்ன தூக்கிட்டு வந்துட்டான். நிலா, பயப்படாத தீரா. நான் வந்துட்டேன்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. இனி உனக்கு ஒண்ணுமே அந்த ஆகாது. அசுரன் என்ன கொன்னுருவான். நிலா, இல்ல, பயப்படாத தீரா. நான் வந்துட்டேன்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. பாரு எனக்கு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இப்படி பண்ணிட்டா? உனக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாது. நாங்க எல்லாரும் தான் இங்க இருக்கோம்ல. பயப்படாத. ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிலா, நீ பயப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. தீரா நல்லா இருக்கான்ல? நான் சீக்கிரமாவே இவரை குணப்படுத்த புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் சீக்கிரமா குணமாகும். நான் உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். அம்மா! வீரா! சந்திரகாந்தா!